السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. صدق الله العظيم. உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு உதவி என்று தேவைப்படும்போது நாம் தீனினுடைய அமல்களை செய்து கொண்டே நாம் உதவி கேட்டால் உடனே அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு உதவி செய்கிறான். இல்லை, நாம் பாவத்தை ஏதாவது செய்துவிட்டால் உடனே அதற்கான மன்னிப்பை கேட்டு அதன் பிறகு துஆவை கேட்டால் அல்லாஹ் பாவத்தையும் மன்னிக்கிறான் மற்றும் அந்த துஆவையும் கபூல் செய்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். அல்லாஹு தபாரக் தஆலா ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு தபாரக் தஆலா நம்மேல் இரக்க காட்டக்கூடியவன், அன்பை காட்டக்கூடியவன். அவன்தான் கருணையாளனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்விடம்தான் நம்முடைய தேவைகளை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். குறிப்பாக நமக்கு கடன் இன்று இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. இன்று நமக்கு வருகின்ற செலவு எப்படி இருக்கிறது என்றால், அந்த செலவை செய்வதற்காக நம்முடைய வருமானத்தில் நமக்கு தேவை அதிகமாக இருக்கும்போது அந்த வருமானத்தில் நம்முடைய செலவை அதை முழுசாக செய்ய முடியாமல் நாம் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் கடனை வாங்குகிறோம். அதனால் அந்த கடனில் நாம் சிக்கிக் கொள்கிறோம். அதன் பிறகு நாம் சம்பாதிக்கும் அத்தனை வருமானத்தையும் அதில் கால்வாசியும், சிலர் அரைவாசியும், சிலர் முக்காவாசியும், சிலர் முழுவதையும் அந்த கடனை அடைப்பதற்காகவே அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். இப்படி கடனில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அளவிற்கு செலவு வந்து விடுகிறது. அதனால் அவர்கள் கடனை வாங்குகிறார்கள். அதனை கட்ட முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், பாடுபடுகிறார்கள். மிகவும் அவர்களுடைய சூழ்நிலை மோசமாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது யார் அவர்களுக்கு உதவி செய்வான்? அவர்கள் யாரிடத்தில் உதவி தேட வேண்டும்? யார் அவர்களுக்கு அந்த கடனிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பான்? யார் அவர்களுக்கு அந்த கடனிலிருந்து நிம்மதியை கொடுப்பான்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஏன் இந்த அளவிற்கு செலவு வருகிறது? எதனால் வருகிறது? ஏன் நாம் கடனில் சிக்கிக் கொண்டோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் அல்லாஹ்விடம் கேட்கவில்லை. நாம் அல்லாஹ்விடமிருந்து அன்பை பெறவில்லை. நாம் அல்லாஹ்வின் மேல் அன்பை வைக்கவில்லை. இதுதான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. நாம் மட்டும் அல்லாஹ்வின் மேல் அன்பை வைத்திருந்தால் நாம் தொழுகையை விட்டிருப்போமா? நாம் ஜிக்கிரை விட்டிருப்போமா? நாம் நஃபிலான இபாதத்துகளை விட்டிருப்போமா? நாம் ஜிக்கிரை விட்டிருப்போமா? நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்பதை விட்டிருப்போமா? நாம் அல்லாஹ்விடம் அந்த அளவிற்கு அன்பை வைக்காத காரணத்தினால்தான் நம்மால் தொழுகைக்கு கூட நேரத்தோடு போய் தொழ முடியவில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வின் மேல் அந்த அளவிற்கு மட்டும்தான் நான் அன்பு வைத்திருக்கிறோம்.
உலக விஷயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மீது அதிகமாக அன்பை வைத்தால், குறிப்பாக ஆண்கள் பெண்கள் மீது அன்பை வைத்தால், அவர்களுக்காக அவர்கள் முழு நேரத்தையும் தருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மேல் அந்த அளவிற்கு அன்பு வைக்கிறார்கள். அவர்களுக்காக என்ன வேண்டாமும் செய்கிறார்கள். குறிப்பாக வாலிபர்கள் பெண்கள் மேல் அன்பை வைத்தால் அவர்கள் எந்த அளவிற்கு கூட அவர்களுக்காக தியாகம் செய்வதற்கு அவர்கள் தயாராகி விடுகிறார்கள். ஆனால் இதே அன்பை நாம் அல்லாஹ்வின் மேல் வைத்தால், அல்லாஹ்விற்காக நம்மால் தொழ முடியாதா? கண்டிப்பாக தொழ முடியும். அல்லாஹ்விற்காக நம்மால் நோன்பை வைக்க முடியாதா? கண்டிப்பாக நோன்பை வைக்க முடியும். அல்லாஹ்விற்காக நாம் ஜிக்ரு செய்ய முடியாதா? கண்டிப்பாக நாம் ஜிக்ரு செய்ய முடியும். அல்லாஹ்விற்காக நாம் குர்ஆனை படிக்க முடியாதா? கண்டிப்பாக நாம் குர்ஆனை படிக்க முடியும். அல்லாஹ்விடம் அதிகமாக துஆவை கேட்க முடியாதா? கண்டிப்பாக கேட்க முடியும். அல்லாஹ்விற்காக சுன்னத்தான வாழ்க்கை வாழ முடியாதா? கண்டிப்பாக வாழ முடியும். அல்லாஹ்விற்காக பாவத்தை நாம் விட முடியாதா? கண்டிப்பாக பாவத்தை விட முடியும். ஆனால் நாம் அல்லாஹ்வின் மேல் அந்த அளவிற்கு அன்பை வைத்தால் மட்டும்தான் இது போதுமானதாகும். இது நம் அமல் செய்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். நாம் அல்லாஹ்வின் மேல் அந்த அளவிற்கு அன்பை வைத்தால் மட்டும்தான் நம்மால் இதை கண்டிப்பாக செய்ய முடியும். நம் அல்லாஹ்வின் மேல் அந்த அளவிற்கு அன்பை வைக்காமல் இருந்தால் நம்மால் ஒரே ஒரு தொழுகை கூட நம்மால் தொழ முடியாது. அந்த அளவிற்கு நமக்கு அதை மிகப்பெரிய கஷ்டமாக தெரியும். இதை உலக விஷயத்தை எடுத்துக்கொண்டால், உலகினுடைய எல்லா வேலைகளையும் நாம் மிகவும் லேசாக நினைத்து செய்து விடுவோம். ஆனால் 2 ரக்காத் தொழுகை தொழ வேண்டும் என்றால் நமக்கு மிகவும் அது கஷ்டமாகவும் அது பாரமாகவும் மிகவும் நமக்கு மிகப்பெரிய சுமையாகவும் தெரியும். ஏனென்றால் அந்த ரப்பின் மேல் நாம் அந்த அளவிற்கு மட்டும்தான் அன்பு வைத்திருக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் அன்பை வைத்துக்கொண்டு நமக்கு கடன் என்று நாம் சிக்கிக்கொள்ளும் போது நம் அல்லாவிடம், யா அல்லாஹ், இந்த கடனிலிருந்து நமக்கு நிம்மதியை கொடு யா அல்லாஹ், இந்த கடனிலிருந்து நமக்கு விடுதலை கொடு யா அல்லாஹ் என்று நாம் அல்லாவிடம் துஆ கேட்டால் எப்படி அல்லாஹ் தபாரக் தஆலா நம்முடைய துஆவை கபூல் செய்வான்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தபாரக் தஆலாவிடம் நாம் முழு அன்பையும் வைக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய முழு அன்பையும் நாம் பெற வேண்டும். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.